அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஸ்ரீரங்கராஜன். நம்ம இப்ப சுக்கிர பயிற்சி பார்க்க போறோம். இந்த சுக்கிரன் யார், இந்த மாதம் எங்க இருந்து எங்க எத்தனாம் தேதி பெயர்கிறார்? சுக்கிரன் 9 கிரகங்களில் ஆடம்பரங்களை குறிக்கக்கூடிய கிரகம். கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கை இது சம்பந்தமான விஷயங்களை குறிக்கக்கூடிய கிரகம். புராணங்களின்படி அவர் அசுரகுரு என்று அழைக்கப்படுகிறார். அசுரகுரு என்றால் ஆடம்பரமான எதிர்மறையான எண்ணங்களுக்கான தலைவர் அப்படிங்கிறது மட்டுமே அர்த்தம். அந்த சுக்கிரன் இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி மேசராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசியிலே ஜூலை மாதம் 25ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 25 நாட்கள் பயணம் செய்ய போகிறார். சுக்கிரன் ஒரு மாத கிரகம். அவர் குறைந்தபட்சம் 25 நாட்களில் இருந்து அதிகபட்சம் 45 நாட்கள் வரை ஒரு ராசியில் பயணம் செய்வார். அவர் திடீர் யோகங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் தரக்கூடிய கிரகம். இந்த கிரகம் இந்த மாதம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களை செய்ய போகிறது, உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருச்சிக ராசி நேயர்களே வணக்கம். விருச்சிகம் காலபுருஷ தத்துவனின் 8வது ராசி, செவ்வாயின் ஆட்சி ராசி. செவ்வாய் பிடிவாத குணம் கொண்ட கிரகம். எதிலும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று உறுதி வைராக்கியம் கொண்ட ராசி விருச்சிக ராசி. காலபுருஷனுக்கு 8வது ராசி என்பதால் அடிக்கடி உடல் உபாதைகள் கொள்ளும். இந்த ராசியில் சந்திரன் நீச்சம் அடைவதால் அடிக்கடி மனம் தடுமாற்றம் கொள்ளும். குழப்பமான மனநிலைகளை அதிகமாக தரும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஆனால் விருச்சிக ராசிக்காரர்கள் தன் மீது இருக்கிற நம்பிக்கையை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். மனோதைரியத்தை கொஞ்சம் வலுப்படுத்தி கொண்டாலே அனைத்து விதமான விஷயங்களிலும் வெற்றி அடையலாம். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சி என்ன செய்ய போகிறது? சுக்கிரன் மிகச்சிறப்பான இடத்திற்கு தான் வந்திருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். சுக்கிரன் 7இல் பிறப்பு ஜாதத்தில் 7ஆம் இடத்தில் இருப்பது அவ்வளவு நல்லது கிடையாது. சுக்கிரன் இருக்கவே கூடாத ஒரு இடம் 7ஆம் இடம் தான். ஆனால் கோச்சாரப்படி சுக்கிரன் 7ஆம் இடத்தில் வருவது மிகச்சிறப்பான பலனை செய்யும். இந்த சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருந்ததால் என்ன செய்யும்? திருமணம் ஆவதற்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு திருமணத்தை அமைச்சு தரும். இடம் வீடு வாங்கணும் அப்படின்னு காத்திருந்தவங்களுக்கு இடம் கிடைக்கல, வீடு கட்டவே முடியல, வீட்டுக்கு லோன் போட்டேன் லோன் கிடைக்கவே இல்லை அப்படின்னு காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இடம் அமையும். வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தி தரும். மனைவிக்கு நகை வாங்கி தரணும் அப்படின்னு நினைச்சா நகை வாங்கி தரலாம். அந்த நகையை அடகு வச்சுட்டே வீடு கட்டலாம்னு நினைச்சாலும் அதையும் கட்டலாம். இந்த சுக்கிரன் உங்களுக்கு எல்லா விதமான நற்பலனையும் செய்வதற்கான காத்திருக்கிறார். மற்ற கிரகங்கள் எல்லாமே இந்த விருச்சகத்துக்கு தற்சம் எதிராகத்தான் இருக்கிறது. அத்தனை கிரக எதிர்ப்பையும் இந்த ஒரு சுக்கிரனுடைய பார்வை சரி செய்யும். குருவுக்கு அடுத்து தன் பார்வையால் மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு கிரகம் இந்த சுக்கிரன் மட்டும்தான். சுக்கிரனுடைய பார்வை முழுமையாக உங்கள் ராசியின் மீது மட்டுமே விழுகிறது. சுக்கிரன் உங்கள் ராசியின் மீது விழுந்தால் மிடுக்கான உடை அணிய வேண்டும் என்ற விஷயங்கள் உங்கள் மனதிற்குள் தோன்றும். அப்ப மிடுக்கான உடை அணிய வேண்டும் என்றால் பைசா வேண்டும் அல்லவா? அப்ப அந்த பைசாவை கொடுத்தால் தானே மிடுக்கான உடை அணிவதற்கான வாய்ப்பு விஷயங்களை உருவாக்கும். உங்களுக்கு சனி பகவான் சரியாக இல்லை. 4இல் சனி, அது அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறது. அந்த அர்த்தாஷ்டம சனியாக இருக்கின்ற பொழுது அந்த சனி என்ன மாதிரியான செயல் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தொந்தரவு தொல்லைகளை ஏற்படுத்துவார். உங்களுடைய கால்களில் கொஞ்சம் தொந்தரவு தொல்லை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு விஷயங்களை கொஞ்சம் உருவாக்கும். நம்ம கால்களின் மீது கவனம் செலுத்த வேண்டும். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தின் மீதும் கட்டாயம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இந்த 2 விஷயங்களையும் பார்த்து கொண்டால் இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ராகுவால் ஏற்படக்கூடிய தொல்லையிலிருந்து நீங்கள் சீக்கிரமாக விடுதலை அடையலாம். அடுத்து 8ஆம் இடத்தில் குரு பகவான். 8இல் குரு மனக்குழப்பத்தை நிறைய கொடுக்கும். இந்த மனக்குழப்பத்திலிருந்து நீங்கள் மீள்வதற்கான வழி குரு பகவானை வழிபாடு செய்வது. வியாழக்கிழமை நாளில் குரு பகவானுக்கு முள்ளரும்பு மாலை சாத்தி இரட்டை நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்தால் இந்த குரு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். சூரியனும் புதனுமே 8ஆம் இடத்தில் தான் இருக்கிறார்கள் இந்த மாதம் முழுவதும். புதன் 8ஆம் இடத்தில் இருப்பது வழக்கு, மண் சம்பந்தமான விஷயங்களில் தொந்தரவு தொல்லை, இந்த மாதிரியான விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அந்த விஷயத்தில் தாங்கள் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. அடுத்து 10ஆம் இடத்தில் செவ்வாய் கேது. 10இல் செவ்வாய் கேது மண் சேர்க்கையை ஏற்படுத்தும். அப்ப செவ்வாய் கேது சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் மட்டும்தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. மற்ற 5 கிரகங்களும் உங்களுக்கு கொஞ்சம் எதிராகவே தான் இருக்கிறது. அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்தாலே நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். சுக்கிர பேச்சு என்பது வெறும் 27-28 நாட்களுக்குள்ளதுதான். மற்ற அந்த கிரகங்கள் இருப்பதெல்லாமே உங்களுக்கு சில பல மாதங்களே இருக்கும்.
2026 மார்ச் வரைக்குமே உங்களுக்கு சனி பகவான் 4ஆம் இடத்தில் தான் இருக்க போகிறார். அப்ப 2026 மார்ச்சுக்கு பிறகுதான் விருச்சக ராசிக்காரர்கள் எல்லா விதங்களிலும் வெற்றி கிடைக்கலாம். இப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதலை இந்த சுக்கிரனுடைய பயிற்சி செய்யும் என்றுதான் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. சரி, இந்த ராசியில் இருக்கக்கூடிய விசாகம், அனுசம், கேட்டை, இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு குருவினுடைய நட்சத்திரம், குழந்தை வேண்டும் என்று காத்திருக்கக்கூடிய விருச்சக ராசியில் பிறந்த விசாக நட்சத்திரக்கார தம்பதியருக்கு குழந்தை பிறப்பு ஏற்படுவதற்கான, கருவுற்றார் என்ற நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு விஷயங்கள் ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாக ஏற்படுவதால் தாம்பத்திய பலன் நல்லபடியாக கிடைக்கும். அடுத்து அனுசம் சனியுடைய நட்சத்திரம். சனி ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு அடிக்கடி குழப்பங்கள், அடிக்கடி மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனம் தெளிவடைய கொஞ்சம் தியானம் செய்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தின் மீது அனுச நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. அடுத்து கேட்டை புதனுடைய நட்சத்திரம். விருச்சக ராசிக்கு 8, 11ஆம் அதிபதியான புதனுடைய நட்சத்திரம். 8ஆம் அதிபதி புதன் ஆட்சி, லாபாதிபதி புதனும் ஆட்சி. அப்போ ஒரு வழக்குக்கு பிறகு வெற்றி, போராட்டத்திற்கு பிறகு நன்மை. இது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு செய்யக்கூடிய பலனாகும். விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த சுக்கிர பயிற்சி மிகச் சிறப்பான ராஜயோக பலனை தரப்போகிறது. சுக்கிரனை வழிபாடு செய்ய கும்பகோணம் அருகில் உள்ள கஞ்சனூர் சென்று சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் கூட்டாளியால் அதிகமான நன்மை அடைவீர்கள் என்று